யோ கைப்புள்ள, ம். வேலு வந்து ரிஷி தூக்கிட்டான்னு சொன்னாங்க. இவன் என்னடானா சம்பந்தமே இல்லாம அந்த துணி கடையில இருக்கான். மாப்ள, இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? போலீஸ்காரங்களுக்கு ஒரு ஆளை தூக்கி உள்ள வைக்கிறதும் துணி எடுக்கிறதும் ஒண்ணுன்னு தெரியுது. அதனாலதான் அசால்ட்டா அவனை தூக்கி உள்ள வச்சுட்டு இங்க வந்து துணி எடுத்துட்டு இருக்கிறான். என்ன செஞ்சு காமிக்கவா? யோ, என்ன மாப்ள நீ விட்டா என்னையே தூக்கிற போல இருக்க. வேலையை பாரு. யாருகிட்ட வந்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? இளமதி, நீ போட்டியில ஜெயிச்சதுல இருந்து வீட்ல பேசிக்கிட்டே இருந்தானா உன்னை நேர்ல பாக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நீ மகாலட்சுமி மாதிரி அம்சமா இருக்கமா. தேங்க்ஸ்மா, கண்டிப்பா வரேன். அப்படியா? இதோ வரேன். வாடா. என்னம்மா பர்ச்சேஸ் முடிஞ்சுதா? முடிஞ்சதுடா. மாப்ள, ஏன் டென்ஷன் இருக்க? அந்த ரிஷி புத்திசாலி நினைச்சுக்கிட்டு நம்ம வேலுவ அவன் வீட்லயே கொண்டு போய் வச்சிருக்கானா. இப்ப என்ன மாப்ள பண்றது? யாரையாவது சட்டப்படி அரெஸ்ட் பண்ணா ஒண்ணு ஜெயில ரிமாண்ட் பண்ணணும், இல்ல கோர்ட்ல கொண்டு போய் ஒப்படைக்கணும். இது எதுவுமே இல்லாம வீட்ல கொண்டு போய் வச்சிருக்கான்னா அவன் வேற ஏதோ பெருசா பிளான் பண்றான். டேய், வீட்ல யாரும் இல்லல? ஆமா பரமா, ஒருத்தரும் தெளிவா நம்ம வேலையை முடிச்சிடலாம். சரி, நீங்க 2 பேரும் வெளியிலே இருங்க. யாராவது வந்தா தகவல் சொல்லுங்க. இரு மாப்ள, இரு. நீ சரியா நுழைய மாட்டேன். என்னடா? பரமா, ஒரு சின்ன பிரச்சனை. ரிஷியோட அப்பா அம்மா திரும்ப வந்துட்டாங்க. ஏமா, உனக்கே தெரியும் நம்ம வெளில போறோம்னு. மறக்காம எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும்ல. இப்ப டைம் வச்சு பாரு, இன்னும் half an hourல நாம அங்க இருக்கணும். வீட்டுக்குள்ளதான் வர போறாங்க. இப்ப என்ன பண்றது பரமா? சரி, நீ வெயிட் பண்ணு, நான் உள்ள போய் எடுத்துட்டு வந்துடுறேன். பரமா, உள்ள வர